வணக்கம் நேயர்களே. பரபரப்பான சூழ்நிலை. நேற்று காலையில் ஒரு இது பேசணும். அதில் ஒரு முதலமைச்சர் நேற்று ஈவினிங் பேசும்போது தாவேக்காவுக்கு வாய்ப்பு இருக்குது, கிட்டத்தட்ட அவர் இன்றைக்கி பதவி ஏற்பார்ன்ற லெவலில் ஒரு இது போயிட்டு இருந்தது. யார் அமைச்சர்கள் உட்பட நம்ம பல விஷயங்கள் பேசணும். ஆனால் மறுபடியும் அதில் இழுபறி. நேற்று இரவு இன்னொரு முயற்சி நடந்திருக்கு. அந்த முயற்சிக்கு பலன் இல்லைன்றதுனால அது பெருசாக ஈடுபடலை. திருமாவளவன் அவர்களை முதல்வராக்கி அதிமுக ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை பேசப்பட்டிருக்கு. ஆனால் இடதுசாரிகள் டெல்லி தலைமை இந்த விவகாரத்தில் கொல்லைப்புறம் வழியாக யார் நுழைவதும் கூடாது, நீங்கள் தாவேக்காக்கு தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றத டெல்லி தலைமை அடித்து சொன்னதுனால இடதுசாரிகள் தங்களுடைய தமிழக தலைமையை தாண்டி வேறு வழி இல்லாமல் முடிவெடுத்து தாவேக்காவை ஆதரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதனால் ஒருவேளை திருமாவளவனை போட்டு பண்ணால் கூட, மேலும் அதிமுகவே ஆதரவு கொடுத்தா கூட பாமகவுடைய 4 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைக்காது அப்படின்ற பிரச்சனைகள்லாம் வந்த பிறகு அந்த யோசனையும் கைவிடப்பட்டது. அதனால் ஒரு இழுபறி நேற்று ஈவினிங் உருவாச்சு. அதற்கு பிறகு திருமாவளவனோட இவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள். தொடர்ந்து இன்று காலையில் முடிவு அறிவிப்பதாக திருமாவளவன் சொல்லியிருந்தார். இதற்கு நடுவே 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குதுன்னு தாவேக்கா அவசரப்பட்டு போய் ஒரு கடிதத்தை ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க. அதில் என்ன 118 ஆதரவுன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு முதல்ல ஆதரவு கொடுத்துட்டு திடீர்னு மறுபடியும் வாபஸ் வாங்குகிறாங்க. அந்த ஆதரவுன்றது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு கொடுத்ததே வார்த்தைகளில் விளாண்டாங்கன்னு சொல்லலாம். இப்படி இல்லாமல் நீங்கள் இந்த நேரத்தில் பண்ணுவீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி தான் எழுது. ஏன்னா காங்கிரஸோடு நீங்கள் கேரளாவில் கூட்டணியில் இருக்கிறாங்க. இவங்க அங்கே இவர்கள் துணையோடு தான் ஆட்சி அமைக்குது காங்கிரஸ். அந்த காங்கிரஸே பேசியும் தமிழ்நாட்டில் இவங்க அப்படியே பசை போட்டு ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் வெளியில் வர முடியாது. ஏன் சிபிஎம் மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட்டு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அதை அரசால் விடலாம், சரியில்லைன்னா நம்ம பார்த்துக்கலான்னு ஏன் ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை இவர்களால் கொடுக்க முடியல அப்படின்ற கேள்வியும் வைக்கப்படுது. இதற்கு நடுவே அது ஐயுஎம்எல்லேருந்து ஒரு கடிதமும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு கடிதமும், ஒரு எம்எல்ஏ ஆதரவும் சேர்த்து 118 பேர் அப்படின்னு ஆளுநருக்கு இவர்கள் தாவேக்கா கொடுத்ததாக ஒரு தகவல். அது நீங்கள் அந்த இதுவே வாட்ஸ்அப்பில் போட்டதுன்னு இங்கே வெளியாகிட்டு இருக்குது சமூக வலைதளங்களில். அதன்படி வைத்து பார்த்தால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவித்து அவர் தாவேக்கா கொடுத்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, அவருடைய கடிதத்தை நம்பியெல்லாம் ஆளுநர்கிட்ட கொடுக்குறதுன்றது சரியாக இருக்காதுன்றது தான் இப்போ நடைமுறை காட்டுது. ஏன்னா அவரே கூப்பிட்டு வந்து நான் கொடுக்கலங்க அப்படின்னு அமமுக தலைவர் சொல்கிறாரு. ஏன்னா ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்திக்கலாம். ஆதரவு மறைமுகமாக தராங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கும்போது மாற்றி போட்டால் கூட அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது அங்கே நடக்கிறது. அப்போ மாற்றி போடும்போது அவர்களால் வேறு வழி இல்லாமல் கட்சியை விட்டு நீக்க தான் முடியும். ஆனால் இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது தான் ஆயிடுச்சுன்னா, அவரே கூப்பிட்டு அவர் வாயாலேயே நான் போகலன்னு சொல்ல வச்சுட்டாங்க. அது ஒரு வேளை உண்மையாக கூட இருக்கலாம், அவர் கொடுக்காம கூட இருக்கலாம். ஆனால் தாவேக்கா தரப்பில் அவர் வீடியோ கையெழுத்து போடுற அந்த வீடியோவை வெளியிட்டாங்க. ஆனால் டிடிவி கிட்ட எது நடக்குமா? ப்ரெஸ்ஸை பார்க்கறதுக்குன்னு பிறந்தவர் அவர். அது ஏஐ வீடியோ, நிஜ ஆளை இங்கே இருக்கார், அது ஏஐ வீடியோவாக இருக்கலாம்னு நான் புகார் கொடுக்குறேன்னு கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ணும். உண்மை விசாரணையில் தான் உண்மை வெளிப்படும். யார் சைடு சரி அப்படின்றது விசாரணையில் தான் வெளிப்படும். அதே மாதிரி முஸ்லீம் லீக்கு பின்வாங்கியதால் அந்த ஆதரவும் போச்சு. அப்போ 116 என்கிற எண்ணிக்கையில் இப்போவும் தாவேக்கா இருக்குது. மீதி 2 விடுதலை சிறுத்தைகள் தரணும். நான் சொன்ன அந்த இது நேற்றுலாம் நடந்தது. நேற்று இரவு ஒரு கிளியர் இதுக்கு வந்துட்டாங்க, எதுவும் நடக்காதுன்னு. இன்றைக்கி காலையில் நாங்கள் ஆலோசித்து சொல்கிறோம் அப்படின்னு விசிகா. ஆலோசனை என்ன நீங்கள் டக்கர் அடித்து பண்ணாலும் 2 ஹவர் 3 ஹவர் ஆகுமா? அது நீங்கள் ஜூம் கால் மீட்டிங்கில் முடிச்சிட்டேன்னு வர சொல்கிறாங்க. அப்புறம் அந்த முடிவை சொல்கிறதுக்கு என்ன இவ்வளோ லேட்டு? காலையில் 11 மணிக்குன்னு கொட்டுற மழையில் ஊரே காத்து கிடக்குது. இவர்கள் கூட்டிகிட்டு நாங்கள்லாம் ரிப்போர்ட்டர்களை கூப்பிடல, 4 மணிக்கு கூப்பிட்றோம், 4 மணிக்கு எங்களுடைய முடிவை தலைவர் சொல்லுவாருன்னு அறிவிக்கிறாங்க. மீண்டும் ஒரு 4-5 மணி நேரம் தள்ளி போயிருக்கிறது. அப்போது நீங்கள் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படின்னு
வெளியில் சமூக வலைதளங்கள்லாம் உலாவுகின்ற செய்திகள். துணை முதல்வர் கேட்கிறார், ஒரு அமைச்சர் கேட்கிறார், இன்னும் பல்வேறு கருத்துக்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. ராஜ்யசபா கேட்குறாங்க, இன்னும் பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. ரவிக்குமார், விசிகாவுடைய எம்பி ரவிக்குமார், அப்படிலாம் எதுவுமே இல்லை, நாங்கள் எதையும் கேட்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏன் இவ்வளோ தூரம் இழுக்குதுன்னு தான் யாருக்கும் தெரியல. எதுவுமே கேட்கலன்னா ஆதரவு கொடுக்குறேன், இல்லை இருக்குது, இல்லை அவ்வளோதான் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இதுக்கு ஏன் இவ்வளோ இழுக்கணும்? அப்போ ஏதோ ஒரு நெகோசியேஷன் ஓடுறதுனால தான் இது தள்ளிக்கிட்டே போகுது. சரி, இல்லைன்னா இடதுசாரிகள் மாதிரி அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்துட்டு போங்க வெளியிலேருந்து. மக்களால் அதிக அளவு இவர் ஆளட்டும் 108 எம்எல்ஏக்கள் கொடுத்துருக்கிற இதில் எவ்வளவு பிரச்சனை. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இது எல்லாமே இவர்கள் இப்படி பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இது தாவேகாவிற்கு லாபமாக மாறிக்கிட்டு இருக்குது. விஜய் மீது அனுதாபம் கூடிக்கிட்டே போகுது. இதை பற்றி இவர்கள் கொஞ்சமும் கவலைப்படல. இன்னொரு பக்கம் அவர் பார்த்தியா யார் கூட சேர்ந்தார், அங்கே அவர் போனதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும், பார்த்தியா எப்படி செய்கிறாங்க அப்படின்னு அதையும் ஒரு பெருமையாக பேசுகிறதுலாம் நடக்குது. நீங்கள் என்ன செஞ்சாலும் மக்களுடைய ஆதரவுக்கு எதிராக செய்கிறீங்கன்றது தான் மக்கள் பார்ப்பாங்க. இப்போ எதுவுமே நடக்கலைங்க. இன்றைக்கி ஈவினிங்கு 4 மணிக்கு திருமாவளவன் நான் தாவேகாவுக்கு ஆதரவு தரவில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா, அடுத்த கட்டம் தாவேகா மக்கள் எங்களுக்கு இப்படி ஆதரவு கொடுத்தாங்க, ரைட்டு, எங்களால் அதை நிரூபிக்க முடியல, நாங்கள் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கணும்னு விலகிட்டாங்கன்னா இவர்கள் நிலைமையெல்லாம் என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். அப்படியே தலைகீழாகிடும். அப்படியே அனுதாபம் விஜய் பக்கம் திரும்பும். குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும், ஒரு 6 மாதத்தில் தேர்தல் நடக்கும். அதுலேயும் இன்னொரு இருக்குது, 3 ஆண்டுகள் வரை மீண்டும் மீண்டும் நீட்டிக்கலாம்னு அந்த இது குடியரசுத் தலைவர் ஆட்சியை. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணி பெரிய அளவில் மத்திய அரசும் பேரை கெடுத்துக்காது. அப்போ இந்த மீண்டும் தேர்தல் நடத்துறதுக்கான வேலைகளை ஒரு 6 மாதத்தில் எடுப்பாங்க. அப்போ மீண்டும் தேர்தல் வந்தால் காங்கிரஸ், தாவேகா இவர்கள் கூட்டணியும், இடதுசாரிகள், விசிகா, திமுக, இந்த சைடு என்டிஏ கூட்டணி நின்னால் இவங்க படுத்தின பாடெல்லாம் ஜனங்களுக்கு விஜய் போய் பிரச்சாரம் பண்ண தேவையில்லை. அவ்வளோ கடுமையான கோபத்தில் இருக்காங்க. தேர்ந்தெடுக்க நாங்கள் கொடுத்த ஆதரவு, எங்கள் தீர்ப்பையே நீங்கள் மாற்றுறீங்களா அப்படின்ற கோபம் இருக்குது. அது நிலைமையை மாற்றிவிடும். காங்கிரஸும் தாவேகாவும் சேர்ந்து நின்னால் அது அவர்களுக்கு பலம். காங்கிரஸ் இல்லாத திமுக அவங்களுக்கு பலகீனம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணக்கு போட்டு தான் அவர்களும் இயங்குவார்கள். நம்மலாம் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் இப்போ போய்கிட்டு இருக்குது. ரேஸ்லேருந்து பின் வாங்கிட்டு நாங்கள் எதிர்கட்சியாக செயல்படுவோன்னு திமுக கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்க. அப்போது இங்கே இந்த நெகோசியேஷன் தான் பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் உண்மை. அப்போது இன்றைக்கி 4 மணிக்கு திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க இருக்கிறார். சரி, இப்போ ஒரு அறிவிச்சிட்டாரு 118. இப்போ ஆளுநருக்கு லெட்டர் கொடுத்தா எப்போ அதாவது 11 வரைக்கும் தான் டைம் இருக்குது. 10 முடியுது, 11 வேறு முடிவு எடுத்தாகணும். ஆளுநர் தற்காலிகமாக ஒரு சஸ்பென்ஷன் கொண்டு வரலாம். அப்படி ஒரு நிலைமைக்கு போகாமல் இருக்க இப்போ ஆளுநர்கிட்ட இவர் கடிதம் வாங்கிட்டாருன்னா, ஆளுநர்கிட்ட கொடுத்துட்டாருன்னா சொல்ல முடியாது, ஞாயிற்றுக்கிழமையே கூட பதவியேற்கலாம். ராகுல் காந்தி வரணும், அவ்வளோதான், பதவியேற்க ரெடியாக இருப்பாங்க. ஒருவேளை அதில் தள்ளி போச்சுன்னா 11 காலையில் அமைச்சர்கள் உட்பட எல்லோரும் பதவியேற்றுக்கலாம், எந்த சட்ட சிக்கலும் வராது. இதெல்லாம் தாண்டி போனால் தான் பிரச்சனை வரும். என்ன இருந்தாலும் இன்றைக்கி 4 மணிக்கு மேலே முடிவுகள் தெரிந்துவிடும் அப்படின்றது தான் இப்போதைய நிலைமை. ஏன்னா இவர் திருமாவளவன் ஏதாவது ஒன்றை சொல்லி ஆகணும். எஸ் ஆர் நோ. நோனா இந்த இதை நோக்கி நகரும், எஸ்ஸுனா பதவியேற்பை நோக்கி நகரும். அதற்கு பிறகு விஜய்க்கு சவால்கள் இருக்கான்னா ஏகப்பட்ட சவால் இருக்குது. ஆனால் ஒரு அரசு பதவியேற்கிறதுன்றது தான் இப்போதைக்கு முன்னுள்ள நிலைமை. அதனால் இதை நோக்கி நகர்வார்கள். இன்று மாலை இந்த விவகாரங்களுக்கு ஒரு முடிவு வரும்னு நம்ம நம்புவோம். அது விடுதலை சிறுத்தைகளுக்கு என்னென்ன பதவி அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அறிவிப்பாங்க, அதற்கு பிறகு தெரியும். அதனால் இப்போதைக்கு இதுதான் தகவல். மீண்டும் ஒரு இதில் சந்திப்போம். வணக்கம்.